வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலாவோட 39வது அத்தியாயம். இந்த கதை நான் எழுதும் ஒரு கற்பனை காதல் கதை. இந்த கதையில வர எல்லாமே கற்பனை தான். யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது. ஓகே, இன்னைக்கு நம்ம தீயா இல்லை தென்றலால என்ன நடக்குது அப்படிங்கறது பாத்துருவோமா? அத்தியாயம் 39. ராகவன் கார் மது இருந்த அபார்ட்மெண்டின் முன் நின்றபோது இரவு மணி 12 இருக்கும். வாசு, நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ என்ற ராகவனிடம். அப்போ நீ மச்சான் என்றான் வாசு. நான் போறேன், நீ கிளம்பு என்ற ராகவனிடம். இல்லடா, நீ மதுவா அவ அறையில விட்டுட்டு வா, அவன் 2 பேரும் சேர்ந்தே போவோம் என்ற வாசுவை பார்த்த ராகவனும், உன் தங்கச்சியை நான் ஒன்னும் கடிச்சு தின்னிட மாட்டேன், கிளம்புடா என்று ராகவன் சொல்ல, அதுக்கு இல்ல என்று எழுத்தவனிடம், உனக்கு கிளம்புன்னு சொன்னேன் என்று ராகவன் அழைத்து சொல்லவும், கிளம்புறேன்டா என்று சொன்ன வாசு காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்ய, காருக்குள் இருந்த மதுவை இரு கைகளால் பூ போல் தூக்கி கொண்டு ராகவன் மது இருந்த அவளின் அபார்ட்மெண்ட் வீட்டை நோக்கி நடந்தான். அவனின் பின்னே இரு பாடி கார்ட்ஸும் சென்றார்கள். 3 மாடி படிகளை கடந்து 4வது மாடியில் இருந்த மதுவின் அறையை அடைந்தான் ராகவன். பாடிகார்ட்ஸ் அறையை திறந்துவிட உள்ளே சென்ற ராகவனோ மதுவின் அறையில் அவளை படுக்க வைத்துவிட்டு இருளாக இருந்த அந்த அறையில் மின் விளக்கை ஒளிரச் செய்தான். மது கட்டிலில் படுத்திருக்க அவளின் பக்கத்தில் சட்டை போட்டபடி ஒரு ஆளுயர கரடி பொம்மை ஒன்று இருந்தது. அதை புருவம் சுருக்க பார்த்த ராகவனோ அந்த பொம்மையை கையில் எடுத்தான். அந்த பொம்மைக்கு அணிவிக்கப்பட்டு இருந்தது ராகவனின் சட்டை. அதை பார்த்த ராகவனுக்கோ, நான் மட்டும் இவளுக்கு வேண்டாம், என்னோட சட்டை மட்டும் வேணுமா? இந்த கரடி பொம்மையை நானும் நினைச்சிட்டு இந்த கரடி பொம்மையோட குடும்பம் நடத்தியிருக்க என்று சொன்னவன் அந்த கரடி பொம்மையை சோபாவில் வைத்துவிட்டு மதுவின் பக்கத்தில் படுத்து விட்டான். மதுவை பார்த்தபடி படுத்துக்கொண்ட ராகவனின் இடையின் மேல் கையை போட்ட மதுவோ, மாமு என்றாள். மாமுவா என்று அவளை புருவம் சுருங்க பார்த்தான் ராகவன். மாமு, என்ன நீ மறந்துட்டல்ல? நான் இருக்க வேண்டிய இடத்துல எவளோட கொலுசு மணியோ இருக்கு, எனக்கு அது பிடிக்கல என்று தூக்கத்திலேயே உளறி கொண்டிருந்தாள் மது. வைத்தியக்காரி, இது உன்னோட கொலுசுதான், அது கூட தெரியாம உளறிட்டு இருக்க நீ. நீ என்னை விட்டு போலாம், நான் வேற ஒருத்தைய நினைக்க கூடாதோ? அப்படி லவ் இருக்கிறவ எதுக்கிட்டு என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிற என்று மெல்லிய குரலில் ராகவன் சொல்ல, மதுவோ ராகவனின் அருகில் இன்னும் நெருங்கியவள் அவன் மார்போடு முகம் புதைத்துக் கொண்டாள். மது ராகவனை நெருங்கி அவனை அணைக்க, இதுக்கு மேல இங்க படுத்தா இவ்வளவு நாள் வரதான் கலைஞ்சிடும் என்று நினைத்து கொண்ட ராகவன் தன்னை அணைத்து படுத்திருந்தவளை விலக்கினான். மேலும் அவனை அணைத்து படுத்தாள் மது. மெல்லமாக அவளை விலக்கி படுக்க வைத்த ராகவனோ அவள் நெற்றியில் இதில் பதித்தான். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி என்று சொன்ன ராகவனோ அவளின் கைகளை தொட்டு பார்த்தான். இன்று முழுவதும் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து சோர்ந்து போயிருந்த அவளையும் அவள் விரல்களையும் பார்த்த ராகவனுக்கு ஆதித்யன் மேல் கொலைவெறி கோபம் உண்டானது. இதுக்கெல்லாம் அனுபவிப்படா என்று தனக்கு தானே கர்ஜித்துக் கொண்டவன் அங்கிருந்த அடுப்படிக்கு சென்று பிளாக் டீ போட்டவன் அங்கிருந்த பால்கனியில் என்று டீயை குடித்து முடித்தான். சில்லென்ற தென்றல் காற்றும் வானில் தனித்து இருக்கும் நிலவும் ராகவனின் ஆள் மனதில் நிம்மதியை உண்டு பண்ண வெகு நேரம் அப்படியே நின்றான் ராகவன் தனிமையில். இதுவரை தனித்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மதுவனை தனதாக்கிக் கொள்ளும் நேரத்தை இனி தள்ளி போட்டு பயனில்லை என்று நினைத்தவனோ அவள் அறையில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தான். உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவை இமை விலகாது பார்த்தவன் மணியை பார்த்தான். விடியற் காலை 3 ஆனது. வாசுவருக்கு அழைத்தான். 3 மணிக்கு யாரா போன் பண்றது என்றபடியே தன் கைபேசியை எடுத்தான் வாசு. அழைத்திருந்தவன் ராகவன். இவனும் தூங்க மாட்டான், நம்மளையும் தூங்க விட மாட்டான் என்று புலம்பியபடியே போனை எடுத்து காதல் வைத்தான் வாசு. வாசு, என்ன பண்ணிட்டு இருக்க என்று ராகவன் கேட்க, டேய் 3 மணிக்கு என்னடா பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கேன்டா என்றான் வாசு. தூங்கினது போதும், நாளைக்கு ஆதித்யனோட ஐடி கம்பெனிக்கு வருமான வரித்துறையில இருந்து ரைடு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு என்று ராகவன் சொல்ல, என்னடா திடீர்னு இப்போதா அவசியமா என்று வாசு கேட்டார். டூ வாட் ஐ சே என்றான் ராகவன். சரிடா மச்சா, அவனோட ஆதி அந்த எல்லாம் நம்ம கையில இருக்கு, பாத்துக்கிறேன். நாளைக்கு அவன் ஐடி கம்பெனியை இழுத்து மூட நான் கேரண்டி என்று வாசு சொல்ல, அது மட்டும் இல்ல, இன்னும் என்ன 2 நாள அவனோட ஐடி கம்பெனி நம்ம கைக்கு வரணும் என்று ராகவன் சொன்னது. அதுதான் வாசு. அது எப்படா மச்சா முடியும்
அவன் ஒரு கஞ்சன். ஐடி கம்பெனி வருமானத்தை மறைச்சிட்டு பொய்யா வருமான கணக்கு காட்டிட்டு டாக்ஸ் கட்டிட்டு இருக்கான். இத வருமான வரித்துறையில சொன்னா ஃபைன் போட்டு சீல் வைப்பாங்க. ஃபைன் கட்டுனதும் அவனோட ஐடி கம்பெனியை அவனுக்கே கொடுத்துருவாங்களேடா என்று வாசு சொல்ல, அவங்க போடுற ஃபைன் ஆதித்யனால கட்ட முடியாததா இருந்தா அவனோட காலேஜ், ஸ்கூல், டெக்ஸ்டைல், ஜுவல்லரி ஷாப்ஸ், மால்ஸ், ஐடி கம்பெனி எல்லாத்துக்கும் நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிடு என்று ராகவன் சொல்ல, சரி மச்சான் என்று போனை வைத்த வாசு அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். ராகவனோ மதுவின் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளின் சிகையை கோதியவாறே, நான் கோபக்காரன் தான், ஆத்திரக்காரன் தான். நீ அரண்மனையை விட்டு கிளம்பி ஆதித்யன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததும் எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததும் அந்த கோபமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஷாண்டி, உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற என்று சொன்ன ராகவன் மதுவின் ஒரு கையை தன் ஒரு கையால் பிடித்தான். ராகவன் மும்பையில் மதுவிற்கு அணிந்திருந்த மோதிரத்தை கலட்டாமல் அவள் விரலில் அணிந்திருந்தாள் மது. அந்த மோதிரத்தை பார்த்த ராகவன், நான் போட்ட மோதிரத்தை கலட்ட கூட உனக்கு மனசு இல்ல, இதுல நீ என்னை விட்டு போறியா? அது உன்னால முடியாதடி என்றவன் அவள் கையில் முத்தம் பதித்து விட்டு எழுந்தான். அரண்மனைக்கு கிளம்பினான். அரண்மனையினுள் நுழைந்த ராகவனை அடுப்படிக்கு தண்ணீர் அருந்த வந்த லதா பார்த்தார். மணி 3, இப்போதான் அரண்மனைக்கு இவன் வரான். இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தான்? ஒருவேளை அவளை பார்க்க போயிருப்பானோ? சே, இருக்காது. அவதான் இவனை பாக்குறது இல்லையே, பேசுறது இல்லையே. தன்னை விட்டுட்டு போனவங்க கிட்ட தேடி போய் பேசுறவனா இவன்? நிச்சயமா அவளை இவன் பார்த்து கூட இருக்க மாட்டான் என்று தப்பான மனுக்கணக்கு போட்டு கொண்டிருந்தாள் லதா. அடுத்த நாள் காலையும் விடிந்தது. இன்னைக்கு ஆதித்யனுக்கு கல்யாணம் இல்ல, போலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த சீதாவிற்கு ஞாபகம் வந்தது. ஆதித்யன் திருமணம் செய்ய போகும் பெண் சீதாவுடைய தோழி. எப்படி அவளது தோழியின் திருமணத்திற்கு சீதாவால் செல்லாமல் இருக்க முடியும்? நிறைய டைம் நமக்கு போன் பண்ணி நம்மள கல்யாணத்துக்கு அவ வர சொல்லியிருக்கா. நம்ம போகலன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவனோட கல்யாணத்துக்கு போக வேண்டாம், பட் அவன் கட்டிக்க போற பொண்ணு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, சோ அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஆதித்யன் தன் கையில் இருந்த அவன் கல்யாண அழைப்புதலை பறித்து கொண்டு, நீ வந்த என் கல்யாணம் நடக்காது என்று சொன்னது ஞாபகம் வர, கல்யாணத்துக்கு போறதா வேணாமா என்று மறுபடியும் குழம்பி போய் அமர்ந்திருந்தாள் சீதா. அவளின் காதல், சீதா சீதா என்ற சஞ்சயின் குரல் கேட்கவே அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். என்னன்னா, ஏன் கூப்பிட்டீங்க என்று சஞ்சயிடம் சீதா கேட்க, உன்னை அண்ணன் கூப்பிட்டாரு, அவர் அறையில் அவர் இருக்காரு, உன்னை வர சொன்னாரு என்று சஞ்சய் சொல்ல, இதோ இது போய் பாக்குறேனா என்றவள் ஒட்டமும் நடையுமாக ராகவனின் அறையை அடைந்தாள். ராகவனின் அறை கதவை சீதா தட்ட கதவை திறந்தான் வாசு. ராகவனின் அறையில் வாசுவை பார்த்த சீதா, நீங்க எப்ப வந்தீங்க என்று சீதா கேட்க, காலையில 3:30 மணிக்குமா என்ற வாசுவை புருவம் சுருங்க பார்த்த சீதாவோ ராகவனின் அறையில் நுழைந்தார். ஏன்னா அப்படி பாக்குற, உங்க அண்ணன் கூட இருந்தா தூக்கத்தை தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியதுதான் என்று சொல்ல, அண்ணன் எங்கண்ணா என்று சீதா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பட்டு வேட்டி சட்டையில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து வந்தான் ராகவன். அவனை பார்த்த வாசுவோ, இன்னைக்கு ஆதித்யனுக்கு தானே கல்யாணம், இவன் நம்ம மாப்பிள்ள மாதிரி பட்டு வேட்டு சட்டையில வரான் என்று வாசு வாய்விட்டே சொல்லிவிட, வாசிதா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு நீ கிளம்பலையா என்று ராகவன் கேட்க, இல்லைண்ணா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றால் சீதா. நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கல்யாணத்துக்கு கிளம்பு, பொண்ணோட அப்பா என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம் என்று ராகவன் சொல்ல, அண்ணன் சொன்ன பின்பு மறுப்பேது, சரிண்ணா நானும் கிளம்புறேன், கல்யாணத்துக்கு போவோம் என்று கூறிவிட்டு சீதா தன் அறைக்கு சென்றாள். விறுவிறுவென டிசைனர் சாரி ஒன்றை எடுத்து கட்டி கொண்டு ஆதித்யனின் திருமணத்திற்கு கிளம்பினான். மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்க, மேரேஜுக்கு நீ போக போறியா? ஏண்டா, எதுக்கு என்று வாசு ராகவனிடம் கேட்க, ஆதித்யனோட மாமனாரு அவரு பொண்ணு கழுத்துல ஏற போற தாலிய நான் தான் எடுத்து கொடுக்கணும்னு அட்டம் பிடிக்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும் என்று கண்ணாடி முன்னின்று தங்கத்திலான கை கடிகாரத்தை எடுத்து கட்டி கொண்டே வாசுவிடம் ராகவன் கேட்க, மச்சான் தாலி எடுத்து கொடுக்க போறேன்னு சொல்ற, ஆதித்யனோட எல்லா பிசினஸ்க்கும் ஆப்பு வைக்க வருமான வரித்துறையும் ஏற்பாடு பண்ணிட்ட, எனக்கு ஒண்ணுமே புரியலடா என்று வாசு சொல்ல, அத பெற்ற என்ன பார்க்க இப்ப எப்படி இருக்கேன் என்று புருவம் தூக்கி ராகவன் வாசுவிடம் கேட்க, உதடி குவித்து ஊதிய வாசுவோ, அப்படியே KGF பட ஹீரோவுக்கு வேட்டி சட்டை போட்ட மாதிரி இருக்கு என்று வாசு சொல்ல,
அப்படியா? நான் அவ்வளவு வெயிட் போட்டேனா என்ன என்று தன்னை ஒரு முறை கண்ணாடி முன் நின்று பார்த்து ராகவன் கேட்க, மச்சான் முடியலடா என்றான் வாசு. சரி, முடியலன்னா ஒரு ஹாஃப் அவர் தூங்கி எந்திரிச்சிட்டு நான் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிடு என்று சொன்னபடியே ராகவன் அவன் அறையிலிருந்து வெளியேற அவனுக்கு பின்னே வாசுவும் வந்தான். வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த ருத்ரமூர்த்தி, சஞ்சய், சீதா, லதா, பார்த்திபன், அங்கு வேலை பார்க்கும் முத்து உட்பட படியில் இறங்கி வரும் ராகவனை விழிகள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். கம்பீரமும் மிடுக்குமாய் படியில் இறங்கி வரும் தன் மகனை கர்வமாய் பார்த்து கொண்டிருந்தார் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தியின் பக்கம் இருந்த சீதாவும், அப்படியே சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கல பெரியப்பா என்று சீதா சொல்ல சிரித்தபடியே தலையசைத்தார் ருத்ரமூர்த்தி. சீதா ரெடியா, போலாமா என்று ராகவன் கேட்க, போலானா, நான் ரெடி என்று சீதா சொல்ல, அண்ணா இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க என்றான் சஞ்சய். அவனை பார்த்து புன்னகைத்த ராகவனோ, இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறையவே இருக்கு சஞ்சய், சோ வாசுவோட ஆபீஸ்க்கு சீக்கிரமா போ, 1 ஹவர்ல நான் வந்துடுவேன் என்று சொன்ன ராகவனிடம், ஓகேனா என்றான் சஞ்சய் பவ்யமாக. அங்கு நின்று கொண்டிருந்த பார்த்திபனும், இவனை நாம ராகவன் இடத்துக்கு கொண்டு போலான்னு பார்த்தா முடியாது போலவே, ஒரே வயித்துல பிறந்த மாதிரி அண்ணா அண்ணான்னு அண்ணனும் தங்கச்சியும் உருகுறாங்க, அவனுக்கு கொடுக்கிற மரியாதைய துளியாவது எனக்கு கொடுக்கறானுங்களா என்று உள்ளுக்குள் நொந்து கொண்டார் பார்த்திபன். அவரின் பக்கத்தில் இருந்த வாசுவோ, அங்கிள் ரொம்ப யோசிக்காதீங்க, மூளை கரைஞ்சு உருகிட போகுது என்று சொல்ல வாசுவை முறைத்தார் பார்த்திபன். ராகவனோடு இதுவரை சீதா காரில் சென்றதில்லை. முதல் முறையாக பெரிய அண்ணனோடு காரில் செல்ல போவதை நினைத்து மனமெங்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது சீதாவிற்கு. ஆனால் சீதாவை ராகவன் அழைத்து போக வேறு ஒரு காரணமும் இருந்தது. ஆதித்யன் மேல் சீதாவிற்கு எதிர்காலத்தில் காதல் போன்ற ஒன்று தோன்றிவிடக் கூடாது. ஆதித்யன் யார் என்று அவளுக்கும் விளங்க வைக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் தான் சீதாவை ஆதித்யனின் திருமணத்திற்கு ராகவன் அழைத்து போகிறான். அரசல் புரசலாய் ஆதித்யனுக்கு சீதாவின் மேல் இருக்கும் ஒருதலை காதல் பற்றி ராகவனுக்கு செய்தி வந்தது. ஆதித்யன் இண்டஸ்ட்ரீஸை தலைகீழாக கவிழ்க்க வேண்டும் என்று ராகவன் முடிவெடுத்ததற்கு தன் தங்கையின் மேல் ஆதித்யன் வைத்த காதலும் ஒரு காரணம்தான். சீதாவும் ராகவனும் மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க ஆதித்யனும் தலையில் கை வைத்தபடி மணமகன் அறையில் இருந்த மெத்தையில் படுத்து இருந்தான். அவன் மனத்திரையில் சீதாவை ஆதித்யன் பார்த்தது. சீதா அவனை அறைந்தது. சீதாவின் பொட்டிக்கிற்கு ஆதித்யன் சென்றது. அவளை வைத்து அவனது ஜவுளி கடையை திறந்தது. ராகவனுக்கு அடிபட்டு சாலையில் விழுந்து கிடந்த போது சீதா அழுதது. இது அனைத்தும் அவனுக்கு ஞாபகம் வர, மும்பை எக்ஸ்போக்கு போயிருக்க கூடாது, அவளை பார்த்திருக்க கூடாது, அவளை தவிர என் மூளையில எதுவுமே இல்ல, அவளை நினைச்சிட்டே இன்னொருத்தி கழுத்துல தாலி எப்படி கட்டுறது என்று யோசித்தவாறே ஆதித்யன் படுத்து இருக்க அவனின் அறை கதவு தட்டப்பட்டது. எழுந்து போய் கதவை திறந்தான் ஆதித்யன். டிஷர்ட்டும் ட்ராக் சூட்டுமாய் நின்றிருந்த ஆதித்யனை பார்த்த சௌந்தர்யாவோ, ஆதித்யா என்ன இது, இன்னும் நீ குளிக்க கூட இல்ல, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா என்று சௌந்தர்யா கேட்க, அத ஏதோ இதோ கிளம்பிடுறேன் என்று உணர்வற்ற முகத்தோடு ஆதித்யன் சொல்ல, என்ன ஆதித்யா, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு கேட்டுதானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண, அப்புறம் ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று அந்த அறைக்குள் நுழைந்தவாறே சௌந்தர்யா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, எனக்கு பிடிச்சிருக்கு என்று எங்கோ பார்த்தபடி சொன்னான் ஆதித்யன். ஆதித்யன் மனதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை அவன் மறைக்கிறான் என்பது சௌந்தர்யாவுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. இல்ல, ஏதோ இருக்கு, சொல்லு, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா, இல்ல வேற யாராவது விரும்புறியா என்று சௌந்தர்யா கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்தான், சந்தோஷம்தான் என்றான் ஆதித்யன் தடுமாற்றமான குரலோடு. ஆதித்யன் இப்படி தடுமாறி நான் பார்த்ததில்லையே, உன் குரல்ல இருக்கிற தடுமாற்றமே சொல்லுது உன் மனசுல வேற என்னமோ இருக்குன்னு. என்ன இருந்தாலும் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் அத்தை நான் செய்வேன், உனக்கு பிடிக்காதத நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சௌந்தர்யா சொல்ல, அதான் ஊனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கீழே போங்க, கல்யாண வேலைகளை பாருங்க, ஜஸ்ட் 10 minutes நான் கிளம்பி வந்துடுறேன் என்று ஆதித்யன் சொல்ல, ஆதித்யா உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன், உனக்கு பிடிக்கலனா இப்பவே என்கிட்ட சொல்லு என்று சௌந்தர்யா சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த,
எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குதான் என்று ஆதித்யன் கூறினான். நம்புறேன், சீக்கிரம் கிளம்பி கீழே வா என்று சொல்லிவிட்டு சௌந்தர்யா அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். ஆதித்யனின் திருமணம் நடக்குமா, யாரோடு நடக்கும் என்பதை எல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.